மீனவர்கள் விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரை தமிழக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் நேரில் சந்தித்து பேசினார். கடந்த வாரம் தமிழக மீனவர்கள் படகின் மீது இலங்கை கடற்படையினரின் படகு மோதியதில் ஒரு மீனவர் உயிரிழந்தார். மேலும் கடலில் விழுந்த மற்றொரு மீனவர் தற்போது வரை மீட்கப்படவில்லை. இந்நிலையில் 22 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். தமிழக மீனவர்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தப்பட்டு வரும் சூழலில் தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ராதாகிருஷ்ணன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை டெல்லியில் உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்த நிகழ்வில் தமிழக எம்பிக்கள் குழுவினரும் உடன் இருந்தனர். டெல்லியில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்த மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் எம்பிக்கள் குழுவினர் சந்தித்தனர். டெல்லியில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தலைமையிலான குழுவினர் சந்தித்து தமிழக மீனவர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தினர். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி, ராசா, நவாஸ்கனி மற்றும் துறை செயலாளர் கோபால் ஆகியோர் அப்போது உடன் இருந்தனர். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்களுக்கு நடந்து வரும் கொடுமைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அப்போது வலியுறுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எம்பி கனிமொழி மத்திய அமைச்சர் இலங்கை அரசிடம் விரைவில் பேசி முடிவெடுப்பதாக தெரிவித்ததாக கூறினார். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த ஜூன் 23ஆம் தேதி 3 விசைப்படகுகளில் கடலுக்கு சென்ற 22 மீனவர்களை இலங்கை கடற்படை நெடுந்தீவு கடற்பகுதியில் கைது செய்து யாழ்ப்பாணம் சிறையில் அடைத்தது. இவர்களில் 19 பேரை யாழ்ப்பாணம் நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. 3 பேருக்கு 18 மாத சிறை தண்டனை மற்றும் 4 கோடி இலங்கை ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் ஓரிரு தினங்களில் தமிழகம் திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பக்ரைன் நாட்டுக்கு மீன்பிடி ஒப்பந்த கூலியாக சென்ற தமிழக மீனவர் கடற்படை கப்பல் மோதி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் மோர்பண்ணை கிராமத்தைச் சேர்ந்த மருதமலை என்ற மீனவர் சவுதி அரேபிய நாட்டு கடற்படை கப்பல் மோதி உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த மீனவர் மருதமலையின் குடும்பத்தினர் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பாக தரையில் அமர்ந்து கதறி ஒப்பாரி வைத்தனர். பின்னர் மருதமலையின் உடலை தமிழகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.